ரொம்ப முக்கியமான சொல்ல போறேன். நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயற்கையான முறையில சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய கூட நினைச்சுக்கிட்டு அதுக்காக மாத்திரைலாம் வாங்கி போடுறாங்க. கொஞ்சம் வயசு அதிகமானவங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தாம்பத்தியமே நமக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. 60 வயசுக்கு மேல ஆனாலும் உங்க உடலுக்கு தேவையான அந்த தாம்பத்தியம்ங்கிறது நீங்க கொடுத்துதான் ஆகணும். எப்படி உடலுக்கு உணவு தேவை, தண்ணி தேவை, அது தாம்பத்தியமும் தேவைதான். அது ஒரு முக்கியமான தாம்பத்தியத்துல கொடுக்கறது தான் முக்கியத்துவம் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆணோட முக்கியமான கடமை அதுதான். ஏன்னா மற்ற விஷயங்களை யார் வேணா கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 87% ஆண்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறது இல்லை, முழுமையான திருப்தியை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு சர்வே இருக்கு. ஒரு முறை கூட அவங்க வாழ்க்கையில உச்சகட்டங்கிறத பார்த்ததே இல்லைங்கிற சொல்லி ஒரு சர்வே சொல்லுதுங்க. ஒரு குடும்ப உறவு, உடல் உறவுல ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த கணவன் எதை கொடுக்குறாரோ அதுதான் வந்து உடல் உறவு, இதான் வந்து முழுமை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இயற்கையான முறையில நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் ஆகி போச்சுங்க. நான் சொல்றது கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான சொல்ல போறேன். நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயற்கையான முறையில சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய கூட நினைச்சுக்கிட்டு அதுக்காக மாத்திரைலாம் வாங்கி போடுறாங்க. அந்த கெமிக்கல் மாத்திரை எல்லாம் நேச்சுரலா கிடைக்குது, இயற்கை மாத்திரைன்னு சொல்லி வாங்கி போடுறாங்க. இந்த இயற்கையான மாத்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாத்திரை. அந்த டியூபுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 500 mg, அது 1/2 கிராம் தான் வந்து உள்ளே போட முடியும். அந்த 1/2 கிராம் உள்ள போடக்கூடிய ஒரு பொருள் ஒரு உலகத்துல இப்படி இல்லை. அதை சாப்பிட்டா வந்து நமக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்டாமினா இருக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. தயவு செய்து எதுலையும் நீங்க இதை ஏமாறாதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு அப்படின்னாலும் இன்னைக்கு நம்ம தாம்பத்தியம் நமக்கு கிடையாது. 40 வயசு 45 வயசு 50 வயசு 60 வயசு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு அதிகமானவங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தாம்பத்தியமே நமக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. சுகர் வந்து என்ன பண்ண, நரம்புகளை தாக்கும். நரம்புகளை தாக்குனதுனால அவருக்கு வந்து அந்த நரம்புகளுடைய ஒரு முடிச்சு தான் நம்மளுடைய ஆணுறுப்பா இருக்கிறதுனால அந்த விரைப்புத்தன்மை சுத்தமா இருக்காது. ஆனா மனசுல பார்த்தீங்கன்னா ஆசை குறையவே குறையாது. இவர் 60 வயசு ஆயிடுச்சுங்க அதனால ஆசை இல்லாம இருக்காரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆசை எப்பவும் போல அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆசை எப்பவுமே இளமையா தான் இருக்கும். ஆனா மனைவி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா அவருக்கு வந்து அந்த உடம்பு ஒத்துழைப்பு செய்யாது. அப்போ அவருக்கு அந்த நரம்புகளுக்கான உணவை சரியான முறையில் கொடுத்துட்டாலே அவருக்கு அந்த நரம்புகள் பலமாயிடும். அதன் காரணமா நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்கும். மனசு விரும்புற மாதிரி அவரால் நல்லாவே வந்து தாம்பத்தியம் வச்சுக்க முடியும். இது சாத்தியமான விஷயம் தானே ஒழிய சாத்தியம் இல்லாத விஷயம்லாம் கிடையாது. அதுல 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சமுதாயத்துல நான் இனிமே என் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறேன், பையன் வீட்டுக்கு போயிடுறேன், பேரன் பேத்தியை பாத்துக்கிறேன், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. 60 வயசுக்கு மேல ஆனாலும் உங்க உடலுக்கு தேவையான அந்த தாம்பத்தியம்ங்கிறது நீங்க கொடுத்துதான் ஆகணும். எப்படி உடலுக்கு உணவு தேவை, தண்ணி தேவை, அது தாம்பத்தியமும் தேவைதான். அது ஒரு முக்கியமான வாழ்க்கையில ஒரு அவசியமான ஒரு விஷயம். சொல்ல போனா நம்ம ஆரோக்கியமா நல்ல ஜடகாத்திரமா வாழணும் அப்படின்னா நல்ல உணவுகள் எப்படி முக்கியமோ அதை விட ஒரு பங்கு அதிகமான முக்கியம் தாங்க தாம்பத்தியங்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்தியம் வந்து ஆரோக்கியமான விஷயம், ஆரோக்கியத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். இன்னைக்கு அதை நம்ம விடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆரோக்கியம் குன்றி போயிருது. ஆரோக்கியம் குன்றி போய் ஒரு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவுங்கிறது 20 தான் முடிவு செய்யணும். 85 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா ஒரு 70 வயசுக்கு மேல அந்த 15 வருஷ வாழ்க்கையை அடுத்தவங்களோட உதவி இல்லாம அதை கடந்து போகவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும்னா கூட ஒரு ஆள் உதவி தேவைப்படுற அளவுக்கு ஆயிடுது. இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த நரம்புகளுக்கு தேவையான உணவு சாப்பிடாததும் தாம்பத்தியம் வந்து எனக்கு தேவையில்லை நினைக்கிறது தான். அந்த தாம்பத்தியம் மூலியமாக ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் மற்ற உணவுகள் கூட கொடுக்க முடியாது. ஆனால் தயவு செய்து தாம்பத்தியம் எல்லா வயதுலருக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு கிளாஸை தூக்கி இப்படி வைக்க முடியுங்க, அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சக்தி இருக்குன்னா என்னால தாம்பத்தியத்தை நல்லாவே செயல்பட முடியும். இவ்வளவுதான் தாம்பத்தியத்துக்கான ஒரு அடையாளம். என் தாம்பத்தியத்தை உடல் தகுதி இருக்காங்கிறதுக்கு அடையாளம் இவ்வளவு சிம்பிள் தான். ஆனா நீங்க என்ன ஆச்சுன்னா தாம்பத்தியங்கிறது அப்படி கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தயவு செய்து அதே போல இந்த வாலிபர்கள் அவங்க மேரேஜ் ஆக போறவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என் ஒய்ஃப் வந்து நான் நல்ல வீட்டில் வச்சு வாழ வைக்கணும், நல்ல நகை வாங்கி போடணும், நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு நான் நல்லா சம்பாதிக்கும் போது நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, கல்யாணம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது 2வது விஷயம். அதுக்கு நம்ம வரல. ஆனா இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு வாலிபர் என் மனைவி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன உடல் தகுதி என்ன இருக்கு, அவங்களுக்கு எப்படி நான் செக்ஸை கொடுக்க முடியும், அவங்களுக்கு எப்படி நான் தாம்பத்தியத்தை நல்லா கொடுக்க முடியுங்கிற விஷயத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஒரு மனைவியை இல்லை ஒரு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு தூரமான இடத்துக்கு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்பாடுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாங்க. என்னதுக்கு? வெறும் அந்த 50 கிராம் நாக்குக்கு அந்த சுவையை கொடுக்கறதுக்கு தான்.
அது ஒரு 50 கிலோ 60 கிலோ உடம்பு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய தாம்பத்திய விஷயத்துல இன்னைக்கு முழுமையான ஒரு சுகத்தை கொடுக்கணுங்கிற விஷயத்த எந்த ஆண்களும் யோசிக்கிறது இல்லை. ஆனா இதான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு ஆணுடைய முக்கியமான கவனம் எதுல இருக்கணும்னா, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, நல்ல வீட்டுல வைக்கிறது, இது எல்லாத்த விட தாம்பத்தியத்துல கொடுக்கறது தான் முக்கியத்துவம் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆணோட முக்கியமான கடமை அதுதான். ஏன்னா மற்ற விஷயங்களை யார் வேணா கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு அந்த ஒரு சொத்து ரீதியாக சந்தோஷத்தை, வசதி ரீதியான சந்தோஷத்தை யார் வேணா கொடுத்துடலாம். ஆனா உடல் ரீதியான சந்தோஷத்தை கணவன் மட்டும்தாங்க கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாதனால ஒரு கணவனுடைய முக்கியமான பொறுப்பே தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 87% ஆண்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறது இல்லை, முழுமையான திருப்தியை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு சர்வே இருக்கு. இன்னொரு சர்வே பார்த்தீங்கன்னா 40% ஆண்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கூட, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போடுவாங்க. வாழ்க்கையில ஒரு முறை கூட 40% பெண்கள், 1 2 இல்ல, ஒரு முறை கூட அவங்க வாழ்க்கையில உச்சகட்டங்கிறத பார்த்ததே இல்லைங்கிற சொல்லி ஒரு சர்வே சொல்லுதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு பெண்களுக்கு அந்த தாம்பரியத்தை பத்தின முழுமையான அந்த அறிவு இல்லை. இது ஆண்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அதை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆண் எதை கொடுக்குறாரோ அதுதான் தாம்பத்தியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு ஒரு குடும்ப உடல் உறவுல ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, அந்த கணவன் எதை கொடுக்குறாரோ அதுதான் உடல் உறவு, இதான் முழுமை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண் இருக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை ஓடுது. இன்னும் சில பெண்களுக்கு அந்த அறிவு இருக்கு அப்படின்னா, அவங்களால வெளியே செல்ல முடியாத விஷயமா இருக்கிறதுனால அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா தயவு செய்து இந்த தாம்பத்திய விஷயத்துல உடல் தகுதி ஏற்படுத்தி கொள்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒவ்வொரு ஆண் மேலேயும் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு, 3 குழந்தை இருக்கு, நான் நல்ல ஆம்பளை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குழந்தைகள் இறைவன் கொடுக்கிறது நிச்சயமா அது ஆண்மைக்கான ஒரு முக்கியமான அடையாளம் தான். ஆனா முழுமையா மனைவியை திருப்திப்படுத்தாத வரைக்கும், அவங்களுக்கு முழு உச்சகட்டத்தை கொடுக்காத வரைக்கும் நான் ஒரு ஆம்பளம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு தகுதி உடல் தகுதி ஏற்படுத்திக் கொள்றது என் மேல ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கு. நான் ஆரம்பத்தில் பல வீடியோல சொல்லியிருப்பேன். உடல் தகுதி 3 விஷயத்துல ஏற்படும். ஒண்ணு ஜீன் மூலியமா ஏற்படும். ஒரு ராஜாவோட பையனுங்கன்னா இளவரசன் ராஜா போலவே இருப்பான். அதே போல சிங்கத்தோட குட்டி சிங்கம் போலதான் இருக்கும். அது ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்தா கூட அது பக்கத்து ஒருத்தர் போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் சிங்கத்தோட குட்டி, அதுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அந்த மாதிரி ஜீன் மூலியமா அறிஞ்சு கொள்ளலாம். இன்னொன்னு இருக்கு உடல் பயிற்சி மூலியமாக, எக்ஸசைஸ் மூலியமா அறிஞ்சு கொள்ளலாம். இன்னொன்று இருக்கு உணவுகள் மூலியமா அறிஞ்சு கொள்ளலாம். முதல் 2 இருக்கு, அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜீன் மூலியமா நிறைய பேருக்கு அந்த விஷயம் கிடைக்கல. இன்னைக்கு உள்ள சமுதாயத்தில் உள்ள உணவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இன்னைக்கு வயிற்றுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுக்குற மொழியே, நம்ம உடல் நரம்புகளுக்கு, உடல் தசைக்கு, உடல் ரத்தத்துக்குன்னு சொல்லி எந்த உணவுகளும் நம்ம எடுக்கிறது இல்லை. வயிறு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்கணும் நமக்கு நேரம் இல்லை. ஏதாச்சும் காதுல கேட்டாலும் அதை தட்டி விட்டு போற மாதிரி தான் இருக்க ஒழி, அதுக்குன்னு நேரம் கொடுத்து அந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளவுக்கு நமக்கு அந்த 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 சைடே நம்ம போறது இல்லை, அப்படியே விட்டுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சாப்பிட அந்த மண்சட்டி சமையலோ இல்லை விறகடுப்பு சமையலோ அதுவும் இப்போ கிடையாது. எல்லாம் வீட்டில் இப்போ எல்லாமே மாறி போச்சு. இதை இனிமே மாற்றவும் முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனால் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை மாத்துறாங்க. அதாவது செக்கு எண்ணெயில சமையல் செய்யறது, இது போல சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இந்த உள்ளின்னு சொல்லுவாங்க, சாம்பார் வெங்காயம், அதை பயன்படுத்துறது, காய்கறி பழங்கள் அதிகமாக பயன்படுது. இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இப்போ பல குடும்பங்கள்ல பழைய கால வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. எங்களை மாதிரி ப்ராடக்ட் விற்க கூடாது, விற்பனை ஆகக்கூடாது, எங்களை மாதிரி ப்ராடக்ட் செய்யறவங்க இனிமேல் அதிகமாக வளரக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்க உணவுகளை நல்லா எடுத்துக்கிட்டா போதும். உங்களோட சந்ததிகளுக்கு நல்ல உணவுகளை கொடுத்தா போதும். நிச்சயமாக எங்க மாதிரி ப்ராடக்ட் யாருக்கும் தேவைப்படாது. 87% அப்படிங்கிறது சாதாரண ஒரு அளவு கிடையாதுங்க. ஒரு 87% மக்கள் ஆண்கள் இன்னைக்கு பெண்களுக்கு திருப்தி கொடுக்கல, முழுமையான தாம்பத்திய சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா சாதாரண ஒரு அளவு கிடையாது. ஆனா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த 3வதா சொல்லக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கம் தான். முதல் ஜீனு, 2வது உடற்பயிற்சி, 3வது உடல் தேவையான நல்ல ஆரோக்கியமான உணவுகள். இது எல்லாராலையும் முடியுங்க. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்றது எல்லாருக்கும் சாத்தியம் தான். வசதிக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பாதாம் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. கீரை, பழங்கள், காய்கறிகளை நீங்களோட காலை உணவுல அதிகமா சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது காலை உணவு 5 இட்லி, ஒரு 7 இட்லி சாப்பிடுவீங்கன்னா அது 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு மீதி உள்ள இட்லிகளுக்கு சமமாக கீரையோ பழமோ காய்கறிகளோ எது அன்னைக்கு சீப்பா கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட பழக்கத்தை வச்சுக்கோங்க. குறிப்பா அவங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கு அது எப்படி சமைச்சு கொடுத்தா விரும்புவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சிங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு சமுதாயமா வளர்றதுக்கு அது காரணமாக அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வல்லுநர் சொல்லியிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, நம்முடைய சந்ததிகள் மரணமாகிறத, அதாவது அழிஞ்சு போறத நம்ம கண்ணால நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு 60-70 வருஷம் வாழ்றோம். நம்ம சந்ததிகள் 40 வயசு தாண்டது கஷ்டம், அப்படியே தாண்டினாலும் ஆரோக்கியமா வாழ்றது கஷ்டங்கிற மாதிரி
ஆணித்தரமா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலத்துல வந்துட்டு இருக்கோம். நீங்க இஸ்ரேல்ல ஒரு கடந்த ஒரு 6 மாசம் ஒரு சர்வே ஒன்று எடுத்துங்க. நீங்க கூட இப்ப கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம் நெட்ல. 50% உலகளாவிய மக்கள் 50% ஆண்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய தகுதியே இல்லை, இனிமே வராது. அதாவது அவங்களுக்கு அந்த டெஸ்டாஸ்டெரான் கவுண்டிங்கே வந்து ஸ்பெர்ம்ல இருக்காதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லுங்க, நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறது என் வாழ்க்கை ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் தயவு செய்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொன்ன மாதிரி முழிச்சிருக்கிற நேரத்தில் காய்கறி பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க. நம்ம ப்ராடக்ட் மிஸ்டர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா கோல்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2020 நம்ம ஒரு சின்ன குடிசை தொழில ஆரம்பிச்சோம். தமிழ்நாடுடைய இது ஒரு ஃபேக்டரி, நம்ம வந்து சொந்த ஃபேக்டரியா நம்ம வச்சு தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60,000க்கும் மேற்பட்ட ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. சந்தோஷமான குடும்பங்கள்னு சொல்ல 60,000 குடும்பங்கள் நம்ம கிட்ட இருக்கு. வாங்கி சாப்பிடுறது மூலியமாக பல குழந்தை இல்லாம கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை தவழ்ற அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு. பல குடும்பங்கள், ஒரு ஊர் தலைவர் என்று சொன்னாரு, பாத்தீங்கன்னா என் குடும்பத்துல எங்க ஊர்ல ஏதாச்சும் இந்த தாம்பத்திய பிரச்சனை வந்து பஞ்சாயத்து வந்தாலே நான் வந்து உங்க ப்ராடக்ட் தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி திண்டுக்கல்ல சந்திக்கும் போது சொன்னாரு. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சியா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது. ஒரு நல்ல பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் உள்ளங்களையும் இன்னைக்கு போய் சேர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் மிஸ்டர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா கோல்டு. இது இருக்கக்கூடிய அந்த பேருக்கு சக்தி இல்லைங்க, அதுல இருக்கக்கூடிய பொருள்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட சஃபேத் முஸ்லி. பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா விஐபிகளும் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் கிடைக்கணும், நல்ல 2 தடவை 3 தடவை ஈஸியா நான் வந்து மனைவியை சந்தோஷப்படுத்தணும், அதே போல வந்து நல்ல விருப்பு தன்மை கிடைக்கணும், மனசு விரும்புற மாதிரி நான் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு தான் அந்த சஃபேத் முஸ்லிங்கிறது. அது நம்ம ப்ராடக்ட்ல சேர்த்துருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோல்டு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விலை அதிகமான ஒரு பொருள். அதே போல அஸ்வகந்தா, ஜாதிக்கா, பூனக்காளி விதை, கோக்ஷுரா சொல்லக்கூடிய நெருஞ்சி முள், சதாவரி, இந்த மாதிரி ஒரு 25 மூலிகைகளை சரியான முறையில் பக்குவமா பதப்படுத்தி அது எந்தெந்த முறையில் அதை வந்து பதப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் அந்த மாதிரி டெலிவரி வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம மிஸ்டர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா கோல்டு. தயவுசெய்து நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. யாருக்கு தேவையோ அவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, மேரேஜ் ஆக போகுது அவங்களுக்கு, இல்லைன்னு சொன்னா அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, சுகர் பிபி வந்தது காரணமா அவங்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லை, இல்லை வயசானதுனால விரைப்புத்தன்மை இல்லை, இந்த மாதிரி சிரமப்படுறவங்க நீங்க இருந்தாலும் சரி, உங்க நண்பர்கள் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை போதும் அறிஞ்சு கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அதே போல நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செய்யுங்க. கண்டிப்பா கமெண்ட் செய்யறது மூலியமாக எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்க வாங்கி சாப்பிடுறது பெரிய பிரயோஜனமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.